நமது ஸ்டார் அகாடமியுடைய கருவூலம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது. அவரை எப்படி சொல்வது என்று புரியவில்லை. அவர்களுக்கும் நமது பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வருவதற்கு அடிப்படை காரணம் நம்ம ஐயா தான், ஸ்டார் அகாடமி கருவூலம் தான். அதுக்கு என்ன காரணம்னா, நான் 3 தடவை அவருடைய அகாடமியில என்னுடைய பேட்டி கொடுத்துருக்கேன். அதை நம்ம ராம்கேவியா பார்த்துட்டே மருத்துவ ஜோதிடத்தை நம்ம பராசர மையத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணார். இங்க வந்து இந்த 2 மாசத்துல எனக்காக கோயில் கோயிலா போய் நான் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக ஆண்டாட வேண்டிய அன்பு செல்வர்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்க தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவர்கிட்ட நான் பேசலைன்னா நான் இங்க மருத்துவ ஜோதிடம் ஆரம்பிச்சிருக்க முடியாது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய பெரும் கடல்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சீனிவாசன் ஐயாவை பற்றி ஒரு 2 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அருமையான வாழ்த்துப்பா. ஆலவாய் தேசமா வைகை நதி தீரத்திலே பழமை வாய்ந்த மதுரை கல்லூரி வளாகத்திலே யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டி பஞ்சாங்க பெருமைதனை பாங்குடனே உரைத்திடவே ஸ்டார் அகாடமியின் தெய்வீக திருமகனும் ஜோதிட பேராசான் எல்லார் சீனிவாசனுமே குரு உபதேசம் செய்திடவே குருவாக இங்கு வந்து அமர்ந்துள்ளார். அண்ணா அன்பின் சொரூபம், ஆழ்ந்த அறிவுத்திறம், புன்னகையின் பிறப்பிடம், திறமையின் மதிப்பிடம், ஜோதிட புரவலரை இனம் கண்டு ஸ்டார் அகாடமியிலே பரிமளிக்க செய்யக்கூடிய அடுத்த பார்ப்பவர் தான் நமது ஜோதிட கருவூலம் LRS ஞானக்காரகன் கேதுவின் அருள் பெற்றவர். தொலைத்தொடர்பின் புதனின் அருளும் பெற்று பாரெங்கும் ஜோதிட அருமை பரவ ராகு ஆதிக்கமுடைய இவர் இன்று குரு உபதேசம் செய்ய வரும் இவர் சென்னையின் சகாதேவர். இவர் ஜோதிட அறிவு கேந்திரம், திரிகோணம், குரு பார்வையும் பெற்று 10ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு பாரெங்கும் பஞ்சாங்க பலன் பெருக பாமர ஜோதிடனையும் சுக்கிரனின் அருள் பெற வைக்கும் சூத்திரதாரி இவர். ஜோதிட துறையிலே இவர் ஒரு கலங்கரை விளக்கு. ஸ்டார் அகாடமியின் பணியில் ஒரு தூண்டா மணிவிளக்கு. பக்தி நெறி வேண்டுவதில் இன்று காமாட்சி விளக்கு. அனைவருக்கும் உதவுவதில் இவர் அணையா மணிவிளக்கு. ஜோதிட துறையிலே தொய்வில்லா தொடர் பணியிலே தொடர்ந்து செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலையே நீசம் பெற்று நிற்பவரை உச்சம் பெற வைப்பதில் உயர்ந்து நிற்கும் இமயமலையே. சீரிய பணி செய்த போதும் தன்னடக்கத்திலே இவர் ஓர் ஆழமான பள்ளத்தார். அனைவரையும் சமமாக பாய்ப்பதில் இவர் ஓர் பரந்த சமவெளி. பாரம்பரிய ஜோதிடப்படி வளர்ப்பதில் இவர் ஓர் சிந்து சமவெளி. தொடர்பணி செய்வதிலே இவர் ஓர் கிரகமாளிகா யோகம். ஜோதிட சிம்மமாய் நிற்கும் இவர் ஓர் கஜகேசரி யோகம். மட்டற்ற ஜோதிட பணியில் இவரோ ஓர் தர்ம கர்மாதிபதி யோகம். மொத்தத்தில் எதிர்மறையை நேர்மறையாக்கக்கூடிய நீசபங்க ராஜயோகம். அப்படிப்பட்ட இவரை எல்லா நலமும் பெற்று எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து ஜோதிட சாகரத்திலே கிட்டிய அரிய முத்தாய் பரிமளித்து அனைவருக்கும் வழிகாட்ட பரம்பொருளை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.